நமக்கு உடல் ரொம்ப ஃபேட் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே மூட்டு வலி வரும், கழுத்து வலி வரும், இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்காது, நாமளே ஒரு சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்க முடியாது. அப்போ நம்ம நல்லா சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னா உடல் திருமணமாவதற்கு முன்பாக நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க. திருமணமாகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடல் பருமன் ஆயிடும். காரணம், அவங்க உடற்பயிற்சி செய்யலை, தைராய்டினுடைய சுரப்பியில் மாறுபாடு ஏற்படுகின்றது. அப்போ பெண்கள் பள்ளி பருவத்திலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, நிச்சயமாக. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ருசிக்காக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். சாப்பிட 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 ஒபிசிட்டி அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ நாங்கள் அந்த நாவு கட்டுப்பாடு, நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் தான் முக்கியமானது. அதற்காக சாத்வீகமான உணவை எடுத்துக்கோங்க. பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் ஆயில் பாத் எடுக்கக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கோங்க. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது உடல் எடை குறைக்கக்கூடிய அருமையான 3 ஆசனங்கள் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு பழமொழி உண்டு, தொந்தி வியாதிக்கு தந்தி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. தொப்பை வராமல் வாழணும். நமக்கு உடல் ரொம்ப ஃபேட் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே மூட்டு வலி வரும், கழுத்து வலி வரும், இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்காது, நாமளே ஒரு சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்க முடியாது. அப்போ நம்ம நல்லா சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னா உடல் கட்டுக்கோப்பாக இருக்கணும், அதிக ஒபிசிட்டி வரக்கூடாது. இதற்கு 2 முக்கியமான காரணங்கள். நமது பழக்க வழக்கங்கள், உணவு, எடுக்கக்கூடிய உணவு சாத்தியமாக இருக்கணும். பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். எண்ணெய் பண்டங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பழ வகைகள், கீரை வகைகள் அதிகமாக உணவில் எடுத்துக்கோங்க. இரவு சாப்பாடு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 10 மணி 11 மணிக்கு சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்டவரோட ரொம்ப ஃபேட் ஆவாங்க. பகலில் தூங்கக்கூடிய பழக்கத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நமக்கு பழக்க வழக்கங்கள். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த 3 முக்கியமான ஆசனங்களை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. பவனமுக்தாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். பச்சிமோதாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். இந்த 2 ஆசனங்களுமே நமக்கு மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. இந்த ஆசனங்களை காலை, மதியம், மாலை 3 வேளையுமே சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொப்பையை குறைக்கக்கூடியது, உடம்புல அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாட்டை கொடுக்கக்கூடிய, எந்த பக்க விளைவும் இல்லாத ஒரு அற்புத கலை தான் யோகாசனங்கள். அப்போ இன்றைக்கு நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறீங்க. பெண்களை பொறுத்த மட்டுக்கும் திருமணமாவதற்கு முன்பாக நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க. திருமணமாகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடல் பருமன் ஆயிடும். காரணம், அவங்க உடற்பயிற்சி செய்யலை, தைராய்டினுடைய சுரப்பியில் மாறுபாடு ஏற்படுகின்றது. அப்போ பெண்கள் பள்ளி பருவத்திலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக திருமணமாகி குழந்தை பிறந்தாலும் உங்களுடைய உடல் கட்டுக்கோப்பாக இருக்கும். நார்மல் டெலிவரி உண்டாகும். ஸோ இவ்வளோ அற்புத பலன்கள் கொடுக்கக்கூடியது, மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. இந்த ஆசனங்களை காலையில் எழுந்தவுடனே காலை கடன் முடிச்சுட்டு 1 டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு இந்த ஆசன பயிற்சி ஆரம்பிங்க. மாலை அதே மாதிரி ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம். கருவுற்ற பெண்கள் இந்த ஆசனங்களுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க, ஒபிசிட்டியாக உள்ளவங்க நிதானமாக இந்த ஆசனங்களை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நம்ம ஆசனத்தினுடைய செயல்முறை விளக்கத்துக்கு போவோம். முதல் ஆசனம் பவன முக்தாசனம். இது நேராக படுத்து செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை. எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். முதல்ல நேராக அந்த மாதிரி படுத்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. வலது காலை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 2 கையினால் இப்படி பிடிச்சிக்கோங்க. மூச்சு உள்ள இழுத்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு ரிலாக்ஸ். அடுத்த கால் மடிச்சுக்கோங்க. 2 கையினால் பிடிச்சிக்கோங்க. மூச்சு உள்ள இழுத்துட்டு மேலே வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். 2 கால் மடிச்சுக்கோங்க. மூச்சு உள்ள எடுத்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஒரு 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ 2 கால் மடிச்சுட்டு நல்லா ரொட்டேட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 செகண்ட் இது சாந்தி ஆசனம். அப்படியே ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ அடுத்த ஆசனம் பச்சிமோதாசனம் பண்ண போகிறோம். 2 கால் சேர்த்துக்கணும், கை தலைக்கு மேலே வச்சுக்கணும். மெதுவாக மூச்சு உள்ள எழுதிட்டு முதல்ல கால் பெருவரில் தொட பாருங்க, கழுத்து லூஸாக உள்ள போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இப்போ ரொம்ப பருமனாக உள்ளவங்க படுத்து எழுந்து செய்ய முடியாது, அவங்க இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. உட்காந்து கால் நீட்டிக்கோங்க, கை மேலே உயர்த்திக்கோங்க, மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. அங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். தொடர்ந்து பயிற்சி பண்ண கால் இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி வந்துடணும். மீண்டும் ஒரு முறை பண்ணி காமிக்கிறேன். ஒன் 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். அடுத்து ஒரு ஆசனம் பண்ண போகிறோம், பாத ஹஸ்த ஆசனம். இது நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை. கை இந்த மாதிரி சைடில் வச்சுக்கோங்க, பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. கையை மெதுவாக தலைக்கு மேலே உயர்த்திக்கிடணும். இப்போ மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்குனிய. இங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன். மூச்சு வெளியே விட்டுட்டு அங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஒபிசிட்டியாக இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ தான் வரும், பரவாயில்ல. அந்த பொசிஷனில் அப்படியே 10 செகண்ட் இருங்க, 3 முறை பண்ணுங்கள். ஒரு 1 மந்த் பண்ண கிராஜுவலாக இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த கால் பிடிச்சிக்கலாம், மெதுவாக தலையை கிள மாதிரி வச்சுக்கலாம். நேர்களே, இப்போ இன்னைக்கு மிக அருமையான 3 ஆசனங்கள். இது ஆண்கள் பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் மாணவிகள் எல்லோத்துக்கும் உகந்த அற்புதமான ஆசனம். இன்றைக்கு நிறைய இடத்துல நிறைய ஃபுட்டு வந்துருச்சு, வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு வந்துருச்சு. ஆர்டர் போட்டால் வீட்டுக்கே வந்துடுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ருசிக்காக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். சாப்பிட ஒபிசிட்டி அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ நாங்கள் அந்த நாவ் கட்டுப்பாடு, நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் தான் முக்கியமானது. அதற்காக சாத்வீகமான உணவை எடுத்துக்கோங்க. பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் ஆயில் பாத் எடுக்கக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கோங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. பகலில் முடிந்த அளவு தூங்காதாங்க. பகலில் தூங்காமல் இரவு 10 மணிக்குள்ளே படுக்கை செல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. காலையில் 4:30லேருந்து 5 மணிக்குள்ளே எழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. காலை எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு இன்றைக்கு பண்ண இந்த பவனமுக்தாசனம், பச்சிமோதாசனம், பாதகஸ்தாசனம், இந்த 3 ஆசனம் பண்ணிவிட்டு படுத்துட்டு சாந்தி ஆசனம் ஒரு 2 to 3 minutes ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அழகாக மாலையிலேயும் முடிஞ்சுன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாடு இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கலாம். நம்ம உடம்புல ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், இரத்த ஓட்ட மண்டலம் நன்றாக இயங்கும். பெண்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனங்கள் இந்த ஆசனங்கள். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.